இந்தியாவின் வயாகரா என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரிசி. இந்த அரிசியும் தமிழர்களுடைய பாரம்பரியமான அரிசி வகைகளில் ஒன்று. இந்த அரிசியினுடைய முக்கிய பயன் என்னன்னு பார்த்தோம்னா, சித்த மருத்துவத்துல மருந்துகள் தயாரிப்பதற்கு மூலப்பொருளாக பயன்படக்கூடிய ஒரு அரிசி. இந்த வயாகராங்கிற பெயரை காப்பாற்றக்கூடிய ஒரு அரிசி. எந்த அரிசி சார்? மாப்பிள சம்பா இல்ல, அது முறுக்கு ஏறுவதற்கு. கல்யாணமான ஆண்களுக்கு, அது கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு மாப்பிள சம்பா, கல்யாணமான பெண்களுக்கு பூங்கார் அரிசி. இது இன்னைக்கு என்ன வயாகரானாலே எல்லாத்துக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வு. ஆனால் அந்த வயாகராவுடைய வேலை எப்படி செய்யும், அது விட ஆற்றல் நிறைந்த ஒரு அரிசி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற. அது என்ன அரிசி என்று கேட்டால் கருங்குருவை. கருங்குருவை அரிசிக்கு பெயர் தான் இந்தியாவினுடைய வயாகரா. கருங்குருவை அரிசி எளிதாக எல்லா பக்கமே கிடைக்கக்கூடிய ஒரு அரிசி தான், அதனால அலையணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இந்த அரிசி இயற்கையிலேயே சற்று இனிப்பு சுவை உள்ளது. அப்ப இந்த இனிப்பு சுவை உள்ள இந்த அரிசியை நாம் பொதுவாக கஞ்சி செய்தும் சாப்பிடலாம், அல்லது சந்தகை என்று சொல்வார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அது சந்தகைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இடியாப்பம் மாதிரி இருக்கும். இனிப்பு சந்தகை செய்தும் சாப்பிடுவார்கள், சாதமாகவும் செய்து சாப்பிடலாம், இட்லி தோசை வடிவத்திலையும் சாப்பிடலாம். ஆனால் மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது கஞ்சி தான். அப்ப கஞ்சி செய்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட இது முக்கியமா காய்ச்சலுக்கு அருமருந்தாக இருக்கக்கூடியது. அனைத்து விதமான காய்ச்சலுக்கும் இந்த கருங்குருவை அரிசி மருந்தாக விளங்கக்கூடியது. காய்ச்சலினால் உள்ளவர்கள் இந்த கருங்குருவை அரிசியில கஞ்சி வச்சு சாப்பிடும் பொழுது அதுல காய் சேர்க்க வேண்டும், ஒரு காய் சேர்க்க வேண்டும். அது எந்த காய் என்று கேட்டால் பீர்க்கங்காய். பீர்க்கங்காய். அப்போ ஒரு 100 கிராம் பீர்க்கங்காயை தோலோடு, சதையோடு, விதையோடு எடுத்து நன்றாக கழுவி இட்லி பாத்திரத்தில் ஆவியில வேக வச்சு அந்த வெந்த பீர்க்கங்காயை எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சு ஜூஸ் ஆக்கிக்கிறது. பீர்க்கங்காய் ஜூஸ் ஆக்கி வச்சதுக்கு அப்புறம் இந்த கருங்குருவை அரிசியில கஞ்சி செய்து அந்த கஞ்சியில இறுதியாக இந்த பீர்க்கங்காய் ஜூஸை கலந்து தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நன்றாக கலக்கி காய்ச்சலினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது காய்ச்சலிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கருங்குருவை அரிசியை பயன்படுத்தலாம். அதற்கு பார்த்தோம்னா அதிகமான தாகம், ஒரு சில பேருக்கு பாருங்க தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். தாக உணர்வு, எப்ப பார்த்தாலும் எனக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு சார், நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு இந்த தாக உணர்வு நிக்கலை. அப்ப அந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்கள், அதிகமான தாக உணர்வினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு அரிசி இந்த கருங்குருவை அரிசி தான். ஆனால் எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், இந்த அதிக தாகம் யாருக்கு எடுக்கிறதோ அவர்கள் இந்த கருங்குருவை அரிசியில சாதம் செய்ய வேண்டும். கருங்குருவை அரிசியில சாதம் செய்து மோர் ஊற்றி, அப்ப அந்த மோர் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வெண்ணெய் எடுத்த மோராக இருக்க வேண்டும், நீர்த்து போன மோராக இருக்க வேண்டும். பாக்கெட் பாலை வாங்கி உடனே எடுத்து அந்த மோர் எடுக்கக்கூடாது. அப்ப எந்த மோராக இருந்தாலும் அது முற்றிலுமாக வெண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இறுதியாக இருக்கக்கூடிய அந்த நீர்த்து போன மோரை எடுத்து இந்த கருங்குருவை அரிசியில சாதம் செய்து அந்த சாதத்துல இந்த நீர்த்து போன மோரை ஊற்றி சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு கரைச்சு
ஒருவேளை உணவாக நல்லா உங்களால எவ்வளவு அதை சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா, தொடர்ந்து ஒருவேளை உணவாவது தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த அதிகமான தாக உணர்வு கட்டுப்பாட்டுக்குள் வரும். அப்ப அதிகமான தாக உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய அரிசி கருங்குருவை. அதற்கடுத்து வயிற்றுப்போக்கு, திடீர்னு வயிற்றுப்போக்கு போகுது, வயிற்றுப்போக்கு நிற்காம போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வயிற்றுப்போக்கை உடனடியாக நிறுத்துவதற்கு, வயிற்றுப்போக்கை உடனடியாக எப்படி ரெட் சிக்னல் போட்டா நிக்கணுமோ அது மாதிரி உடனடியாக இந்த வயிற்றுப்போக்கை நிப்பாட்டுவதற்கு இந்த கருங்குருவை அரிசியில சாதம் செய்ய வேண்டும். சாதம் செய்து மோர் ஊத்த வேண்டும். அந்த மோர் நீர்த்து போன மோராக இருக்க வேண்டும். இதை தவிர்த்து இதுல கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்து அந்த புதினா இலையை மிக்சியில போட்டு அரைச்சு ஜூஸ் மாதிரி ஆக்கி அந்த ஜூஸை இந்த கருங்குருவை அரிசியில மோர் சேர்ந்து வச்சிருக்கோமா இல்லையா, அந்த புதினா இலை ஜூஸை ஊத்தி ஒரு கலக்கி கையில நல்லா பிசைஞ்சு கஞ்சி ஆக்கி அப்படியே குடிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு வந்தா வயிற்றுப்போக்கு உடனடியாக நிறுத்தப்படும். அப்ப வயிற்றுப்போக்கை நிப்பாட்டுவதற்கு அது மருந்தாக இருக்கக்கூடியது இந்த கருங்குருவை. அதற்கடுத்து இந்த கருங்குருவையில பழைய சாதம், இந்த கருங்குருவையில பழைய சாதம் செய்து சாப்பிட்டா வெறிநாய் கடிக்கு மருந்தாக அமையக்கூடியது. அப்ப வெறிநாய் கடி, நாய்க்கடினால எந்த நாய்க்கடியாக இருந்தாலும் சரி, அது வெறிநாய் கடியாக இருந்தாலும் சரி, அந்த வெறிநாய் கடிக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையை நீக்குவதற்கு இந்த கருங்குருவை அரிசி பழைய சாதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்ப இந்த பழைய சாதம் என்பது முதல் நாள் இரவு சாதம் செய்து தண்ணீர் ஊற்றி ஊற வைக்க வேண்டும். காலையில அந்த ஊற வைத்த தண்ணீர்ல புளிப்புத்தன்மை அதிகரிக்க கூடாது, நன்கு புளித்து இருக்க கூடாது, மிதமான அளவுல புளித்த கஞ்சியாக இருக்க வேண்டும். அப்ப மிதமான அளவுல அந்த புளிப்புத்தன்மையோடு அந்த பழைய சாதத்தை நன்கு பிசைந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா வெறிநாய்க்கடி என்று சொல்லக்கூடிய நாய்க்கடி அனைத்துக்கும் மருந்து. அதை விட முக்கியம், தொடர்ந்து நீங்க எனக்கு நாய் கடிச்சாதான் இந்த கஞ்சியை சாப்பிடமா இல்ல, தொடர்ந்து ஒருவேளை நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தேஜஸ் பளபளக்கும், உங்களுடைய உடம்பு தங்கம் போல மினுமினுக்கும். அப்ப தோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மணப்பை உருவாக்க ஆரம்பிக்கக்கூடியது இந்த கருங்குருவை அரிசி. அடுத்து இந்த உடல் எரிச்சல். அப்ப உடல் எரிச்சலினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா உடம்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் எரிச்சல் உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த எரிச்சல் உடலில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் உணர்வை கட்டுப்படுத்துவதற்கு, அந்த எரிச்சல் உணர்வை குணப்படுத்துவதற்கு உதவக்கூடிய உடனடி நிவாரணியாக இருக்கக்கூடிய ஒரு அரிசி எது என்று கேட்டால் அது இந்த கருங்குருவை தான். ஆனால் இந்த கருங்குருவையில அது எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், கஞ்சியாக செய்து மோர் ஊற்றி சாப்பிட வேண்டும், அல்லது சாதமாக செய்து மோர் ஊற்றி சாப்பிட வேண்டும். இந்த ரெண்டுல உங்களுக்கு எது கிடைக்கிறதோ, உங்களுக்கு எது சாப்பிடுவதற்கு நன்கு வாய்ப்பாக இருக்கிறதோ சாப்பிடலாம். அதனோடு வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை சேர்க்க வேண்டும். அப்ப கஞ்சியாக எடுத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் ஒரு 100 கிராம் வெள்ளை பூசணிக்காயை மட்டும் எடுத்து மேல இருக்கக்கூடிய தோல், சதை, விதை மூன்றையுமே நல்லா கழுவி மிக்சியில போட்டு அதனோடு ஒரு தக்காளி, சிறிதளவு புதினா தலை, 2 மிளகு போட்டு தண்ணி அல்லது மோர் ஊற்றி ஜூஸ் மாதிரி அடிச்சிடணும். நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் இந்த கருங்குருவை அரிசியில கஞ்சி செஞ்சு அந்த கஞ்சியில இந்த வெள்ளை பூசணிக்காய் சாதத்தை ஊற்றி நல்லா கலக்கி ஒருவேளை உணவாக நீங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உடல் எரிச்சல் குணமாகும். உடல் எரிச்சல் குணமாகும்.
அதே கஞ்சிய நீங்க தொடர்ந்து ஒருவேளை உணவாக தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க உடம்புல அதிகப்படியான பித்தத்தை குறைத்து பித்தத்தை சமநிலைப்படுத்தும். அதே கஞ்சிய தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மன பிரமையை போக்கும், மன குழப்பத்தை போக்கும், மன வியாதியை போக்கும். அப்ப மனசளவுல எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பமான மனநிலையில என்னுடைய உடல் சொல்றத மனசு கேட்காது, மனசு சொல்றத உடலு கேட்க மாட்டேது. அப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த கருங்குருவை அரிசி மிகவும் பயனுள்ளதாக அமையும். அப்ப இதற்கு நீங்க கஞ்சியாகவோ அல்லது சாதமாகவோ செய்யலாம். பித்தத்தை தணிப்பதற்கும் உடல் எரிச்சலை போக்குவதற்கும் கஞ்சியில வெள்ளை பூசணிக்காய் சேர்க்க வேண்டும். மனம் சார்ந்த பிரச்சனைகளை போக்குவதற்கு, மன பிரமையை போக்குவதற்கு, மன குழப்பத்தை போக்குவதற்கு, எனக்கு தூக்கமே வரமாட்டேது, மாத்திரை போட்டாலும் நான் தூங்க மாட்டேன், மாத்திரை போட்டு நான் தூக்கம் வராம அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த மாதிரி நினைப்பவர்கள், இந்த நிலையில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து மன குழப்பத்தை நீக்குவதற்கு இந்த கருங்குருவை அரிசியோடு புடலங்காய் ஜூஸை சேர்க்க வேண்டும். கருங்குருவை அரிசி கஞ்சியோடு புடலங்காய் என்ன செய்யணும்? அரைச்சு ஜூஸ் ஆக்க வேண்டும். அப்போ இரவு வேளை உணவாக, அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மற்ற உடல் எரிச்சல் பித்தத்தன்மை அதற்கு காலை வேளை உணவாக எடுத்துக்கொண்டால் போதுமானது. இந்த மனப்பிரமை, மனக்குழப்பம், மனம் சார்ந்த பிரச்சனை, தூக்கமின்மை, இந்த குறைபாட்டினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இரவு வேளை உணவாக இல்ல 2 வேளை எடுக்கலாமான சந்தோஷமா எடுக்கலாம், தவறு கிடையாது. அப்ப காலையிலையும் எடுக்கலாம், இரவு வேளையும் உணவாக எடுத்துக்கலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்ப இரவு வேளை உணவாக இந்த மனம் சார்ந்த குறைபாட்டை போக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த கருங்குருவை அரிசி கஞ்சியோடு புடலங்காயை சேர்த்து ஜூஸ் ஆக்கி, சரி சார் எனக்கு புடலங்காயை ஜூஸ் ஆக்கி தான் சாப்பிடணுமான பிடிக்கலைங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த புடலங்காயை இட்லி பாத்திரத்துல ஆவில வேக வச்சு மேல மிளகுத்தூளை போட்டு நல்லா பொரியல் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க கஞ்சி டம்ளர் எடுத்துக்கிட்டு அந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிற இந்த புடலங்காய் ஆவில வேக வச்ச பொரியலாக என்ன செய்யலாம்? நல்லா நிறைய சாப்பிடலாம். அப்ப ஜூஸாகவும் குடிக்கலாம், பொரியலாகவும் சாப்பிடலாம், உங்களுடைய விருப்பத்தின் பேருதான். அப்ப இரவு வேளை மனம் சார்ந்த பிரச்சனைக்கு, தூக்கமின்மைக்கு இந்த கருங்குருவை மிகவும் பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். அதற்கடுத்து எப்பேற்பட்ட புண்களையும் ஆற்றக்கூடியது, எந்த நிலையில புண்கள் இருந்தாலும் அந்த புண்களை ஆற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு அரிசி இந்த கருங்குருவை அரிசி. அப்ப சொல்லுவாங்க, அந்த மணக்கத்தை வாழான் கருங்குருவை மூன்றும் பிணக்கத்தை விடு, இணக்கமுற ஆக்கி உண்டால், இணக்கமுற ஆக்கி உண்டால் கரப்பான் ஆகும் என்பார்கள் சிலர். அப்போ இந்த வணக்கத்தை வாழான் அரிசி கருங்குருவை இந்த 3 அரிசி எங்க கிடைச்சாலும் சரி, எப்பொழுது கிடைச்சாலும் சரி, இந்த அரிசியை வாங்கி எப்பேற்பட்ட புண்கள் உடம்புல இருந்தாலும் அந்த புண்களை ஆற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடிய ஒரு அரிசி இந்த கருங்குருவை. அப்ப கருங்குருவையை பொறுத்தளவுல நீங்க சாதமாகவோ கஞ்சியாகவோ இட்லியோ தோசையோ செய்து சாப்பிடலாம். ஆனால் உடலுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும், உடலுக்கு ஒரு சக்தியை கொடுக்க வேண்டும் என்றால் கஞ்சி மிகச் சிறந்தது. அதற்கடுத்து யானைக்கால் வியாதினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அருமருந்து என்று சொன்னால் அது கருங்குருவை தான். அப்ப யானைக்கால் வியாதினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த யானைக்காலுக்கு உண்டான மூலிகைகளை, யானைக்காலுக்கு உண்டான சித்த மருத்துவத்துல கேட்டு அந்த மூலிகையை எடுத்து இந்த கருங்குருவையோடு சேர்ந்து லேகியம் செய்ய வேண்டும். அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், நீங்களே செஞ்சுக்கலாம். அப்ப கருங்குருவையோடு சேர்ந்து அந்த மூலிகையை சேர்த்து லேகியம் செய்து யார் ஒருவர் இந்த யானைக்கால் வியாதினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா எப்பேற்பட்ட யானைக்கால் வியாதியும் முற்றிலும் குணமாகும். இந்த கருங்குருவையில
நீங்க எதை சேர்த்தாலும் சரி, மூலிகைகளை நீங்கள் எந்த மூலிகைகளை கருங்குருவியில சேர்த்தா அந்த மூலிகையினுடைய வீரியத்தன்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க காய்கறிகளவே அதனுடைய தன்மை மாறாமல் சேர்க்கும் பொழுது அந்த காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள், காயில் இருக்க வீரியம் முழுமையாக அளிக்கப்படாது. அப்ப எளிதாக கருங்குருவியோடு நமக்கு ஒரு முழுமையான ஒரு ஜீரண சக்தியை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த காயக்கல்ப சக்தியை, மனிதனுடைய உடம்புல காயக்கல்ப சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு அரிசி எது என்று கேட்டால் அது கருங்குருவை தான். காயகல்ப சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு அரிசி இந்த கருங்குருவை தான். குஷ்டத்தை எந்த நிலையில் இருந்தாலும், குஷ்டம் சார்ந்த பிரச்சனைகளை, குஷ்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அருள் மருந்தாக இருக்கக்கூடியது இந்த கருங்குருவை தான். அப்ப குஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கக்கூடியது, உடம்புக்கு வலுவை கொடுக்கக்கூடியது இந்த கருங்குருவை தான். தாம்பத்தியத்துல நாட்டத்தை அதிகரிக்க உதவுவது இந்த கருங்குருவை தான். அப்ப தாம்பத்தியத்துல யாருக்கு நாட்டம் இல்லையோ அவர்கள் இந்த கருங்குருவை அரிசியோடு பாசிப்பருப்பை போட்டு கஞ்சி செய்ய வேண்டும். கருங்குருவை அரிசியோடு பாசிப்பருப்பை சேர்த்து கஞ்சி செய்ய வேண்டும். இந்த கஞ்சியில முருங்கை விதை, கொத்தவரங்காய் இந்த இரண்டையும் சேர்க்க வேண்டும். எப்படி முருங்கை விதை கொத்தவரங்காய் சேர்ப்பது? முதல்ல யாருக்கு இது இந்த ரெசிபி தாம்பத்தியத்துல ஆர்வத்தை தூண்டு, தாம்பத்தியத்துல சிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த ரெசிபி மிக மிக அற்புதமான வேலையை செய்ய ஆரம்பிக்கும். வயாகரா மாத்திரையே தோத்து போய்விடும். அதனாலதான் இதற்கு இந்தியாவின் வயாகரா என்று அழைக்கப்படுகின்றது. அப்ப இந்த கருங்குருவைய கஞ்சி செய்ய வேண்டும். அப்ப அதற்கு தேவையான பொருட்கள் கருங்குருவை, பாசிப்பருப்பு, 10 முருங்கைக்காய், நல்ல நடுத்தரமான ஒரு காய் 10 காய், கொத்தவரங்காய் 10. இப்ப முதல்ல கொத்தவரங்காயையும் முருங்கைக்காயையும் நன்றாக கழுவி கட் பண்ணி ஆவியில் வேக வைக்கணும். ரைட்டுங்களா? ஆவியில வெந்ததுக்கு அப்புறம் கொத்தவரங்காய் எடுத்து வச்சிடணும். அதுக்கடுத்து முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, அந்த முருங்கைக்காயை எடுத்து நறுக்கி வச்சிருக்கோம்ல, அந்த முருங்கைக்காய் எடுத்து உடைச்சா உள்ள விதை இருக்கும், பல்பு இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும், சுரண்டி ஒரு கிண்ணத்துல போட வேண்டும். நமக்கு தேவை அந்த முருங்கைக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதி மட்டும்தான். அப்ப நன்கு வெந்ததுக்கு அப்புறம் அந்த முருங்கைக்காயை உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதி எல்லாம் சுரண்டி ஒரு கிண்ணத்தில் போட வேண்டும். ஓகேங்களா? அதற்கடுத்து அந்த கருங்குருவை அரிசியை எடுத்து கஞ்சி வைக்க வேண்டும். அந்த கஞ்சியில கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்க்க வேண்டும். பட்டை, லவங்கம், கிராம்பு சிறிதளவு சேர்த்துக் கொள்ள வேண்டும். பட்டை, லவங்கம், கிராம்பு சிறிதளவு சேர்த்து கஞ்சி வைக்க வேண்டும். அப்போ பட்டை இதெல்லாம் போட்டு கஞ்சி வச்சதுக்கு அப்புறம் இந்த கொத்தவரங்காய், முருங்கை விதை இருக்கு இல்லையா, அது ரெண்டையுமே என்ன செய்யலாம், கஞ்சியில போட்டு ஒரு கலக்கிக்கலாம். அப்ப கொத்தவரங்காயை மிக்சியில போட்டு அதுக்கு முன்னாடி ஜூஸாக அரைத்து கொள்ளலாம். இல்லைன்னா பொடுசாக பொரியல் பண்ணுவோம் இல்லையா, நல்லா பொடுசா நறுக்கி ஆவில வேக வச்சுக்கலாம். அப்ப இந்த ரெண்டையும் எடுத்து முருங்கைக்காயையும் கொத்தவரங்காய் எடுத்து இந்த கருங்குருவை அரிசி கஞ்சியில இதை அப்படியே உள்ள சேர்த்து அடுப்பு ஒரு புதினா தலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையில தூவி விட்டு ஒரு கலக்கி கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சா வயாகரா தோற்றுவிடும். தைரியமா சேர்க்கலாம், நீர்த்து போன மோர். ஓகேங்களா? அப்போ இத ஒருவேளை உணவாக
அப்ப தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு இன்பம் கிடைக்க வேண்டும், தாம்பத்தியத்தில் ஒரு ஈடுபாடு உண்டாக வேண்டும், தாம்பத்தியம் சிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கருங்குருவை, கொத்தவரங்காய், முருங்கைக்காய் கஞ்சியை வைத்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதனால உடம்புக்கு எந்தவித கெடுதலும் கிடையாது. உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். மாத்திரை வாங்கி சாப்பிட்டா கெடுதல். இது இயற்கை உணவு, ஒட்டுமொத்த உடம்புக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நிறைய பேர் சந்தேகம்னா வயது கட்டுப்பாடு உண்டான்னு கேட்கிறாங்க. வயது கட்டுப்பாடெல்லாம் இல்ல, மனம்தான் முக்கியம். ரைட்டுங்களா? எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே நடக்கும். அவர்களுடைய திறமை பொறுத்து. ரைட். அதற்கடுத்து இந்த கருங்குருவை அரிசியில மிக முக்கிய பயன் என்னென்று கேட்டால், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, செரிமானத்தினால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த கருங்குருவை அரிசி தான். அதற்கடுத்து மிக மிக முக்கியமானது, படுத்திருக்கக்கூடிய நோயாளி, படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அந்த படுக்கையிலிருந்து எழுந்திருத்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலைமைக்கு வராமல் முற்றிலுமாக ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த கருங்குருவை தான். எப்படி என்றால், யார் ஒருவர் உடல் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருந்து துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கருங்குருவை அரிசியோடு கஞ்சி செய்ய வேண்டும். அந்த கஞ்சியில முக்கியமா சேர்க்க வேண்டியது என்னவென்று கேட்டால், மஞ்சள் பூசணிக்காய். மஞ்சள் பூசணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரங்கிக்காய். உங்க ஊர்ல பரங்கிக்காய். அப்ப ஒரு 100 கிராம் பரங்கிக்காய், 100 கிராம் பரங்கிக்காயை எடுத்து தோலோடு கேரட் துருவுவதை போன்று துருவ வேண்டும். தோலோடு கேரட் துருவுவதை போன்று துருவ வேண்டும். துருவி அதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க பரங்கிக்காய் எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு தேங்காயை துருவி கொள்ள வேண்டும். அப்ப இந்த தேங்காயையும் பரங்கிக்காயையும் மிக்சியில போட்டு அரைச்சு ஜூஸ் ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஜூஸ் ஆக்கி வைத்துக் கொண்டதுக்கு பின்பு இந்த கருங்குருவையில அரிசியில கஞ்சி செஞ்சு அந்த கஞ்சியில இந்த பரங்கிக்காய் தேங்காய் ஜூஸை ஊத்தி நல்ல தண்ணி பதமா, கெட்டியா கொடுக்காதீங்க, நல்ல தண்ணி பதத்துக்கு மோர் ஊத்தி நல்லா அடிச்சு வச்சுக்கிட்டு படுத்த படுக்கை இப்ப மொத்தமா குடிக்க முடியாதா இல்லையா? அப்ப ஒரு நல்லா சூடா இருக்கக்கூடிய பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரை டம்ளர் ஆகவோ அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3/4 டம்ளர் ஆகவோ காலையில செஞ்சு வச்சா ஒரு 4 மணி நேரம் இந்த கஞ்சியை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்க. தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு மறுபடியும் கொடுத்துக்கிட்டே வாங்க. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா படுத்த படுக்கையில அந்த துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அந்த படுத்த படுக்கையிலிருந்து அவர்களை எழுந்திருத்து மருத்துவமனைக்கு செல்ல முடியாத அளவுக்கு உடலுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை இந்த கருங்குருவை பரங்கிக்காய் தேங்காய் கஞ்சி கொடுத்துவிடும். செய்யலாமா இல்லைங்களா? யாரு அப்ப படுத்த படுக்கையில் இருக்கவங்க மட்டும்தான் செய்யணும் கிடையாது. இது யாரு வேணாலுமே குடிக்கலாம். ஏன்னா உடலுக்கு தெம்பை கொடுக்கக்கூடியது, உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. சிறியவர் முதல் பெரியவர் வரை யார் வேணாலும் இந்த காம்பினேஷன்ல குடிச்சோம்னா உடலுக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கும். அப்ப இது செய்யலாமா இல்லைங்களா? அதற்கடுத்து சித்த மருத்துவத்துல இது ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னோம். எல்லா மருந்துகள் தயாரிப்பதற்கு ஒரு மருந்தாக, பாரம்பரிய அரிசிகளிலேயே ஒரு மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு அரிசி என்று சொன்னாலே அது இந்த கருங்குருவை தான். அப்ப இந்த கருங்குருவையில 3 பாகம், அதாவது 1 பங்கு அரிசி 3 பாகம் தண்ணியை ஊத்தி ஊற வச்சிருவாங்க 6 மாசம். 6 மாசம் ஊறினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை பார்த்தா பால் போல, அதை காடி நீர் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்த மருத்துவத்துல தயாரிக்கக்கூடிய அந்த காடி நீர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த புளிச்ச நீர். அந்த காடி நீர் எதற்கு பயன்படும் என்று கேட்டால், காலரா நோயை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக விளங்கக்கூடியதே இந்த கருங்குருவையிலிருந்து செய்யப்பட்ட அந்த காடி நீர் தான். அந்த காடி நீர் எப்படி தயாரிப்பாங்க? 6 மாதம் ஊற வைத்து விடுவார்கள். மண்சட்டில போட்டு அந்த ஒரு பங்கு அரிசிக்கு 3 பாகம் தண்ணியை ஊத்தி நல்லா ஊற வச்சா 6 மாசத்துக்கு அப்புறம் மேல பால் போல வந்துவிடும். அந்த நீரை குடிச்சாலே அதுதான் மிகச்சிறந்த மருந்து. அதுதான் நம்ம காலரா நோய்க்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக விளங்கக்கூடியது இந்த கருங்குருவை அரிசி தான்.
அப்ப கருங்குருவை என்று சொன்னாலே சித்த மருத்துவத்துக்கு மருந்து, நரம்புகளுக்கு வலுப்படுத்தக்கூடியது, செரிமான சார்ந்த பிரச்சனைகளை போக்கக்கூடியது, யானைக்கால் வியாதியை குணப்படுத்தக்கூடியது, குஷ்டத்தை போக்கக்கூடியது, காலரா நோய்க்கு மருந்தாக அமையக்கூடியது, உடல் எரிச்சலை போக்கக்கூடியது, பித்தத்தை தணிக்கக்கூடியது, மனப்பிரமையை போக்கக்கூடியது, தூக்கமின்மை சார்ந்த குறைபாட்டை நீக்கக்கூடியது, மனக்குழப்பத்தை நீக்கக்கூடியது, அதிக தாகத்தை தணிக்கக்கூடியது, வயிற்றுப்போக்கை போக்கக்கூடியது. அப்ப இவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த கருங்குருவிய நாம் முடிந்த அளவுக்கு வாரத்துக்கு ஆரோக்கியமாக இருப்பவர்கள் வாரத்துக்கு 2 நாளாவது சாப்பிடலாமா இல்லையா, அல்லது ஒரு நாளாவது ஒரு வேளையாவது எடுத்துக்கொள்ளலாமா அல்லவா? எடுத்துக்கலாமா இல்லைங்களா? அப்ப கருங்குருவியினுடைய மருத்துவ குணம் இவ்வளவுதான். பொதுவாக எல்லா பாரம்பரிய அரிசியும் மலச்சிக்கலையும் செரிமானம் சார்ந்த குறைச்சனைகளையும் போக்கக்கூடிய அரிசி தான். அது எல்லாத்துக்கும் அடிப்படையாகவே இருக்கக்கூடியது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா சார்? இந்த காலரா குணப்படுத்துறதுக்கு 1 டம்ளர் அரிசி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்க சொல்லுங்க. 6 மாசம். அது 6 மாசம் இருக்குங்களா? அது 4-5 நாள்லயே காய்ச்சி போயிருப்பேன். வச்சு மண்பானை கீழே மண்ணில் வச்சு புதைச்சு வச்சிடும். அதான் கேட்குறேன். மண்ணில் புதைச்சு வச்சிடும், அது குளிச்சு போயிடும். அதுதான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இத 4 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். கருங்குருவி அரிசியை 4 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். சிகப்பரிசி, சென்னல் என்று சொல்லக்கூடிய சிகப்பரிசிய குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைங்க. அடிச்சு குருணை ஆக்கிட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதுமானது. முழுமையான அரிசியாக இருந்தால் நீங்க ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்க வேண்டும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.